வணக்கம் மகளே. இந்த வீடியோல நம்ம அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாம, அதுவும் சாதாரண வெற்றி இல்ல, தமிழ் பிக் பாஸ் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் நடக்கிற ஹிந்தி பிக் பாஸ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, கன்னட அப்படின்னு எல்லா மொழி பிக் பாஸ் நடத்துபவர்களே திரும்பி பார்க்கிற அளவுக்கு சரித்திரம் படைத்து சரித்திர நாயகியாக, மக்களின் நாயகியாக வெற்றி பெற்ற நபர் தான் விஜய் அர்ச்சனா மேம், பிக் பாஸ் 7 தமிழோட வின்னர். இவங்களை பார்த்தே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா மேமுக்கு நடந்த துரோகம், அர்ச்சனா மேம் அவர்களுக்கு இவங்க எதிராக பண்ண வேலைகள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 106 நாட்கள் பேசிட்டோம். பட் இப்போ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அர்ச்சனா மேமுக்கு எதிராக நீங்க இப்படி பரப்புங்க, இப்படி சொல்லுங்க, அவங்களுடைய வெற்றியை அவமானப்படுத்துங்க அப்படின்னு காசு கொடுத்து பல பேர் விலைக்கு வாங்கப்படுகின்றார்கள். பல பேர் இந்த காசுக்காக அர்ச்சனா மேம் அவர்களுக்கு எதிராக பல விடயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. சரிங்களா? அதுல இன்று ஒரு விடயம் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையில வேற விடயம் நடந்திருக்கு. சரிங்களா? அதே போல பிக் பாஸ் 3 தமிழ்ல நடந்த ஒரு விடயம் அது இதோட கனெக்ட் ஆகுது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படி என்பது பேசிக்குள்ள உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம் என்ன அப்படின்னா, இப்ப கமல்ஹாசன் அப்புறம் மாயாவோட ஃப்ரெண்ட், இந்த 2 நபர்களும் இல்லை அப்படின்னா, மாயாவோட ஃப்ரெண்ட் பிக் பாஸ் டீமுக்குள்ள ஒர்க் பண்றாங்க, ஒரு உயர் பதவியில இருக்காங்க. மற்றது கமல்ஹாசன் இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட கோஸ்ட், அவர் தான் மாயாவுக்கு ஃபுல்லா சப்போர்ட். சரிங்களா? இந்த 2 காரணத்துக்காகத்தான் மாயா இந்த 3வது இடத்தை பெற்றாரு. இல்ல அப்படின்னா மக்களோட ஓட்டிங் படி 5 தடவை நாமினேஷன் வந்த மாயா 5 தடவையுமே கடைசி இடம் தான். 2வது வீக்கே வெளியில போக வேண்டிய நபர் தான் மாயா. சரிங்களா? பூர்ணிமா 4வது வீக் வெளியில போக வேண்டிய நபர். இல்ல நிக்ஷன் எல்லாம் 5வது வீக்குக்குள்ள வெளியில போக வேண்டிய நபர். ஜோவிகாவும் அப்படிதான். மக்களோட ஆதரவு 0. அப்படி இருக்கக்குள்ள இவங்க வெளியில வந்தோன்னா அவமானம் இல்ல, உள்ளுக்குள்ள அவ்வளோ பந்தா, அவ்வளோ பித்தலாட்டம், அவ்வளவு நடிப்பு. அப்ப வெளியில வந்தோன்னா 0, ஒண்ணுமே இல்லை. எல்லாம் காசு கொடுத்தா தான் கூட்டம் வர முடியும். காசு கொடுத்து மேளம், காசு கொடுத்து தாளம், காசு கொடுத்து ஆட்டம் அப்படின்னு எல்லாமே இவங்களால உண்மையான மக்களோட அந்த உண்மையான அன்பை பெற முடியல. யாருமே வர்றாங்க இல்ல. அப்ப 2 விடயம் இவனுங்க பண்றானுங்க. ஒண்ணு, காசு கொடுத்து எனக்கு ஆதரவா கமெண்ட் பண்ணு, எனக்கு சப்போர்ட்டா பேசு, அப்புறம் காசு கொடுத்து ஆட வைக்கிறது, மேலதானம் போடுறது, நமக்கும் இருக்காங்கப்பா அப்படின்னு ஃபேக்கா காமிப்பது. சரிங்களா? அது பண்றாங்க. இன்னொன்னு, அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியையும் அர்ச்சனா அவர்களையும் அவமானப்படுத்துவதற்கு காசு கொடுத்து பல பேரை பேச வைக்கிறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இன்று ஒரு பத்திரிகை அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி ஃபினாலேல மக்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா உண்மை என்ன நடந்துச்சுன்னா, இந்த வாட்டி ஜெனரல் ஆடியன்ஸ் ஒவ்வொரு முறையுமே பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் ஒரு நைட் கெட் டுகெதர் மாதிரி நடக்கும். அதுல ஒவ்வொரு முறையுமே ஜெனரல் ஆடியன்ஸை விடுவாங்க. ஆனா இந்த முறை அது மறக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, மக்கள் போனா மாயாவை கண்டுக்க மாட்டாங்க, அர்ச்சனா அவர்களை தூக்கி கொண்டாடுவாங்க. சரிங்களா? அப்ப அங்கேயும் மாயாவை பாதுகாக்கணும் என்பதற்காக இந்த ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பதிலாக மாயாவோட கூட்டம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட இருப்பவங்க, அவங்களுக்கு தான் அதிகமான பாஸ் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ ஒன்னே இப்படி மாயாவோட கூட்டம், ஒன்று மாயாவோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு, அது இன்னொன்று இந்த புள்ளி கேங் 9 பேரோ 8 பேரோ இருக்கு. இந்த பூர்ணிமா, நிக்ஷன், ஜோவிகா, சரவண விக்ரம், அக்ஷயா, இன்னும் இந்த விஜய் வர்மா, அப்புறம் இன்னொன்று வந்துச்சு அனன்யா. இப்படி இவங்களுடைய கூட்டம் இதெல்லாமே ஒரு கேங் தான் அந்த கெட் டுகெதர் இருந்திருக்காங்க. அர்ச்சனா அவர்களை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இதுதான் மக்களே. இந்த மக்கள் தான் அர்ச்சனாவை அவாய்ட் பண்ணிட்டாங்களா? ஃபினாலேயே மக்கள் அர்ச்சனாவை கொடுக்கல, மதிக்கல அப்படின்ற மாதிரி அந்த சில பத்திரிகை காசு வாங்கி போட்டு கோயிருக்கானுங்க. அது கிளியராகவே தெரியாது, அதுல உண்மை இல்லை அப்படி. சரிங்களா? இதுல இதுதான் உண்மை. அன்னைக்கு கெட் டுகெதர்ல இப்ப சில தகவல் வருது, ஃபினாலேல மக்கள் அர்ச்சனாவை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு. அது மக்கள் இல்ல, அது இந்த புள்ளி கேங்கோட வந்த கூட்டம். சரிங்களா? இதுதான் உண்மை. அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே வைல்ட் கார்டு என்ட்ரியா 100 நாள் பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ண ஒரே ஒரு நபர் அர்ச்சனா மேம் அவர்கள் தான்.
அதுவும் 60% 65% ஓட்டு அவங்களுக்கு தான் போயிருக்கு. உலக மக்கள் அவங்களோட வெற்றியை கொண்டாடுறாங்க. ஆனா இங்க யாருமே கண்டுக்கிறாங்கல்ல. அதனாலேயே நிறைய விடயங்கள் சொந்த காசுகளை செலவழிச்சு அர்ச்சனா அவர்களை டிகிரேட் பண்றதுக்கு நிறைய வேலைகள் நடக்குது மக்களே. தட்ஸ் இட். சரிங்களா? அவங்க இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிவ்யூன்ற பேர்ல அர்ச்சனா மேம் அவர்களை ஒரு அந்த ரிவ்யூ பண்ற அம்மா, ஜோவிகாட அம்மா, அவங்க வந்து பேசுற வார்த்தைகள் ஒரு பாயிண்ட்லெஸ், எதுவுமே இருக்காது. சரிங்களா? வேற சில ரிவ்யூஸ் எல்லாம் வேற மாதிரி கிழிச்சிருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். சரிங்களா? ஒரு நிதானமே இல்லாம, தெளிவே இல்லாம அவங்களுடைய பேச்சு இருக்கு. அவங்களுடைய வன்மம், அர்ச்சனா அவர்கள் மீது இருக்கிற அந்த வன்மம் வந்து அப்படியே தெளிவாக தெரியுது. சரிங்களா? ஒருவேளை அவங்களோட பொண்ணுக்கு கிடைக்காது, அர்ச்சனா மேமுக்கு கிடைச்சதாகும். எண்ணம் போல வாழ்க்கை, அவ்வளவுதான். என்ன நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும், என்ன குப்பையா இருந்தா எல்லாமே குப்பையா தான் இருக்கும். ஸோ இதுல வந்து சீசன் 3ல வந்து பாத்தீங்கன்னா மதுமிதாவுக்கு நடந்தது வந்து பல பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. மதுமிதா என் கையை கிழிச்சுக்கிட்டாங்க, அப்படி என்ன நடந்துச்சு, ஏன் வெளியில போனாங்க அப்படின்னு. கஸ்தூரி மேம் அவர்கள் சீசன் 3 வைல்ட் கார்டு இந்தியா போயிருப்பார்கள். அவர் வந்து இப்போ ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, அது சோசியல் மீடியால வைரல். மதுமிதா இருந்தா நான் இருக்க மாட்டேன், மதுமிதா வெளியில போகணும். அத வந்து ஜோவிகாட அம்மா சீசன் 3ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுமிதாக்கு அகேன்ஸ்டா ஸ்மோக்கிங் அந்த ஏரியா இருக்கு சீசன் 3, அதுல இருந்து நிறைய திட்டங்கள் போடப்பட்டு அது வந்து நடத்தப்பட்டு மதுமிதா மணல் உளைச்சல்கள் உள்ளாகி கையை கிழிக்கிற மாதிரி கத்தியால கிழிச்சு போட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்ற உண்மையை போட்டு வச்சிருக்காங்க. சீசன் 3ல லைவ் இல்ல, சீசன் 6ல இருந்து தான் லைவ் வந்து வந்துச்சு. ஸோ இப்ப பல உண்மைகள் வெளியில வருது. இதேதான் பிரதீப் அவர்களுக்கு இந்த சீசன் 7ல பூர்ணிமா சொல்லியிருக்கு. எப்படி? பிரதீப் இருந்தா நான் இருக்க மாட்டேன், வீக்கெண்ட் எபிசோட்ல அவன் வேணுமா இல்ல நாங்க வேணுமான்னு முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு அகைன்ஸ்டா இந்த பூர்ணிமா மாயா போட்ட திட்டம், பிரதீப் மீது பெரிய பழிய போடணும், கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா வெளியில அனுப்ப மாட்டாங்க, சேஃப்டி விடயத்தை கொண்டு வரணும் பிளான் போட்டு நடத்துறது. இதே திட்டம் மதுமிதாக்கு நடந்திருக்கு. அங்க இவங்க பண்ணது வெளியில வரையில, ஏன்னா லைவ் இல்ல. இங்க இவங்க பண்ணது நிறைய எல்லாம் அப்படியே மக்களுக்கு உண்மை புரிஞ்சுது, ஏன்னா லைவ் இருக்குன்னு. சோ என்ன சொல்றேனே தெரியல. ஆனா ஒன்னே மக்களே, சீசன் 3 முடிஞ்சு இப்ப 4 வருஷம் ஆகுது. அப்போ 4 வருஷத்துக்கு முதல் இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை வந்து பண்ணி போட்டோம். இப்ப தொடர்ச்சியா இப்ப அர்ச்சனா அவர்களை பற்றியும் பிரதீப் அவர்களை பற்றியும் அவங்கள பத்தி கேவலமா வந்து பேசுறாங்க. அந்த மனசாட்சின்றது, அந்த குற்ற உணர்வுன்றது இல்லாம சில மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றத பார்க்கக்குள்ள சீ கேவலம் இருக்கு மக்களே. சரிங்களா? பட் whatever, மக்கள் சக்தி கடவுள் சக்தி, இந்த சக்தி தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் மீடியாவை பொறுத்த வரைக்கும். அந்த ரெண்டு சக்தியுமே அர்ச்சனா அவர்கள் பக்கமும் பிரதீப் அவர்கள் பக்கமும் தான் இருக்கு. இந்த புள்ளி கேங்க கழுவி ஊத்து. சரிங்களா? உண்மைதான் வென்றிருக்கு வெல்லும். ஸோ இது வந்து இன்று நான் உங்ககிட்ட பேச வந்த விடயம் இந்த வீடியோல. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.